வழக்கத்திற்கு மாறாக சென்சஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேப்பர்ல தான் ஒவ்வொரு வீடாக வந்து எடுப்பாங்க. ம். ஆனா இவங்க ம். ம். டிஜிட்டல் எடுக்க போறோம். ம். இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ம். ஒரு ம். ம். பெருமையா ம். சொல்றீங்க. ஏற்கனவே டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற பேர்ல எப்படி மிக ம். மோசடிகள் நடக்குது, ஆதார் கார்டுகளுடைய டேட்டாக்கள்லாம் எப்படி திருடப்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த அடிப்படையில இவங்க டிஜிட்டல் மூலமாக எடுத்தாங்க அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த டேட்டாக்கள் எல்லாம் ம். ஹேக்கர்ஸால ம். ஹேக் பண்ணப்பட்டு திருடப்பட்டு விடாதா அப்படின்ற கேள்வி வருது. ஓ! இவங்க நாங்க செக்யூர்டா தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ம். சொன்னாலும் கூட, ஆதாருக்கு இப்படிதான் சொன்னாங்க. ம். ஆதாரோட ம். நிலைமை இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம பெர்சனல் லிபர்ட்டியே பாதிக்கப்படக்கூடிய சூழல் என்பது இப்ப ஏற்படுது. இதுல இன்னும் கொடுமையான விஷயம், பொதுவாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்தவரைக்கும், வீடு வீடாக அந்த கணக்கெடுப்பாளர் வந்து தான் நம்மள்ட்ட வந்து தகவல்களை கேட்டு அத குறிட்டு போவாரு. ஆனா இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, செல்ஃப் எனுமரேஷன எனபிள் பண்றாங்க. அதாவது ஒரு மொபைல் ஆப் இப்ப டிஜிட்டல் எப்படி பண்ண போறாங்கன்னா, ஒரு மொபைல் ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்களாம். ஆர்பிஐ ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்ஜிஐ வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்ல வந்துட்டு இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, நானே வந்துட்டு என்னுடைய டேட்டாக்களை எல்லாம் டைப் பண்ணிறலாம். ஃபில் பண்ணிறலாம் ம். ஃபார்ம. ம். ஃபில் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி குடுத்துருவாங்க. அந்த யூனிக் ஐடிய நான் கணக்கெடுப்பாளர்ட்ட காமிச்சா போதும். அந்த ஐடிய போட்டுட்டு அவர் எல்லா டீட்டெயிலையும் எடுத்துக்கிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திறாதா? ஏன்னா, இப்ப சாதாரண ஒரு போர்ட்டல் இருக்கு அப்படின்னாவே, அதுல எவ்வளவு பெரிய மிஸ்டேக்குகள மக்கள் வந்து விடுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் போலி தகவல்களை நிரப்பக்கூடிய அபாயம் வந்து இதுல ஏற்படும்.